கிழக்கு அப்படின்றது எது அப்படின்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசை. அப்போ சூரியன் யார்? இந்த உலகத்துக்கே நாயகன், பிரபஞ்ச நாயகன். இந்த உலகம் தோன்றது வந்து இன்னமும் சூரியன் எரிஞ்சிக்கிட்டேங்கிறார். அந்த அவங்க வீட்டு அளவுக்கு நீங்கள் ஒரு கொடி கம்பம் கட்டி உங்கள் பேரை அந்த கொடியில் போட்டு பறக்க வச்சிடலாம், அதே உயரத்துக்கு. இல்லை அதை விட ஒரு அடி உயரமாக நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய வீட்டு பில்டிங்கை விட உங்கள் வீடு ஒரு மாடியாக இருந்தாலும் 2 மாடி அளவுக்கு நீங்கள் ஒரு 5000 10,000 செலவு பண்ணி ஒரு கொடி கம்பம் வச்சு நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தையோ இல்லை ஏதோ உங்கள் சாமின்னு ஒரு சாமி இருக்கும், அந்த சாமியுடைய படத்தையோ உருவத்தையோ பொறிச்சு ஒரு காவி கலரில் ஒரு கொடியை பறக்க வர்றது. அதான் அந்த சொல்லுவீங்க, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, எங்கள் தாத்தா கொடி கட்டி பிறந்தவர், ஜோதிட ரத்னா, வாஸ்து ரத்னா, ஏழுமலை ஜோதிடர், பள்ளிப்பட்டு, கள்ளக்குறிச்சின்னு போட்டு பறக்க வருங்க. அது மாதிரி பறக்கட்டும், புகழ் பரவுமே. இது செய்யலாம். இது அற்புதமான பரிகாரம், புகழ் அடைவதற்கு அற்புதமான பரிகாரம் சார். இது தாந்திரிக் பரிகாரம், நிறைய பேர் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அதே போல் இந்த இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நிலம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கடிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனக்கு இந்த கலையை கொடுத்த குருநாதர்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு, எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். எத்தனை ஏக்கர் நிலப்புலங்கள் இருந்தாலும் நாம் படுத்து உறங்கிறது 6 அடி மண் தான். அதுனா சார் இப்போ 6 அடி மண் 100 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி மண்ணில் தான் நீங்கள் தூங்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இரவு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு உறங்கக்கூடிய இடம் வீடு. அந்த வீடு சரியாக அமைந்தால் வாழ்க்கை நன்றாக அமையும். அந்த வீடு சரியில்லைன்னா கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாவே பகல் நேர வேலையோ இரவு நேரம் எந்த வேலையும் சரியாக ஓடாது. அப்போ வாஸ்து அப்படின்றது என்னென்னா, நீர் இருக்கிறதுல நீர் இருக்கணும், நிலம் அந்த காற்று இருக்கிறத காற்று அந்த வீட்டுக்கு சரியாக வரணும். அதே போல் நெருப்பு எங்கே இருக்கணும், இந்த மாதிரி சொல்கிறது தான் வாஸ்து. மனையடின்றது என்னென்னா அந்த வீட்டுடைய நீளம் அகலம், இந்த வீட்டுடைய நீளம் அகலம். இந்த மனையடியை பெரும்பாலும் 199 வீடுகளுக்கு இல்லை. நீங்கள் அளந்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வீடாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் வாஸ்துப்படி பார்த்துருந்தா வாஸ்து எல்லா இன்ஜினியருக்கும் தெரியும், எல்லா கொத்தனாருக்கும் தெரியும். ஆனால் மனையடி ஒரு சிலர் ஜோதிடர்களுக்கும் வாஸ்து நிபுணர்களுக்கும் தான் தெரியுமே தவிர, நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நீண்ட சந்தோஷம் நீண்ட மகிழ்ச்சி வேணும்னா மனையடியும் இணைச்சி நீங்கள் ஒரு வரைபடம் போட்டு அதை வீடு கட்டி அது அற்புதமான நாளில் கிரகப்பிரவேசம் செஞ்சு அதில் வாழ்ந்தீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். சார் இவர் வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு சரியான 90 டிகிரியில் இருக்கணும். ஒரு பக்கம் ஈர்த்திருக்கக்கூடாது. பாருங்கள், ஈசான்யம் திருப்பதுன்னு ஒரு விதி வச்சுருக்காங்க. ஈசான்யம்னா அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் ஈசான்யம். அது பேர் வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடகிழக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 90 டிகிரி இருக்கலாம், இல்லை ஒரு 1/4 இன்ச்சு வேணால் தள்ளி வச்சுக்கலாம் நீங்கள். அது ஈசான்யம் திருப்பதுன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு எல்லா மூலையுமே 90 டிகிரி இருக்கிறது ரொம்ப நல்லது, 100% நல்லது. அதே போல் ஒரு 8 திக்கு இருக்குது. எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, ஒரு கைபேசி எடுத்துட்டாலும் இது கிழக்குன்னு வச்சுக்கிங்க. அப்படியே கிழக்கு எடுத்து தெற்கு மேற்கு வடக்கு இப்படி வருது. 4 திசை 4 திக்கு, மொத்தம் 8. அதுக்கு பேர் தான் அஷ்டத்திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாஸ்து மனையடி இணைச்சி நீங்கள் ஒரு மேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு பல லட்சம் குறைஞ்சது இன்றைக்கி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு 37 குழியில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஒரு வாஸ்து மனையடி பார்க்குற ஒரு ஜோசியருக்கோ அல்லது வாஸ்து நிபுணருக்கோ கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ சார் வாஸ்து பார்க்குறீங்க சார்? 10,000 ரூபா. ஐயோ 10,000 ரூபாயா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த 1% வச்சிங்களேன், 50 லட்ச ரூபா வீடு கட்டினா
ஒரு 5000 கொடுக்கூடாதா அந்த ஜோசியருக்கோ வாஸ்து நிபுணருக்கோ? இன்ஜினியரிங் தராங்க 20,000 30,000 50,000 வரலையும் தராங்க மேப் போடுறதுக்கு. அந்த மேப் சரியாக இருக்குது அப்படின்னா அக்னி மூலையில் சமையல் கட்டு இருக்கும், வாயு மூலை எல்லாம் அந்த லெட்டின் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பண்ணி தராங்களே தவிர மனையடி தெரியாது அவங்களுக்கு. மனையடி சாஸ்திரம் படித்த இன்ஜினியருக்கான அது நீங்கள் ஓகே தான். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாஸ்துவில் அஷ்டதிக்கு ரகசியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஷ்டதிக்கு அப்படின்னா முதல்ல கிழக்கு தான் ஆரம்பிக்கும். கிழக்கு அப்படின்றது எது அப்படின்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசை. அப்போ சூரியன் யார்? இந்த உலகத்துக்கே நாயகன், பிரபஞ்ச நாயகன். இந்த உலகம் தோன்றது வந்து இன்னமும் சூரியன் எரிஞ்சிக்கிட்டேங்கிறார். அந்த சூரியன் இல்லை அப்படின்னா உலகம் இல்லை. அப்போ சூரியனுடைய திசை எதுனா கிழக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு கிழக்கு திசை பாதித்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க க்ளோஸ்னால் பயந்துடாதீங்க, அதாவது நிம்மதி இருக்காது. சூரியன் சம்பாத்திய காரகம், சம்பாத்தியம் நின்று போயிடும். அப்போ கிழக்கு திசை பாதிப்பு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் உயரமான மரங்கள். உங்கள் வீட்டுக்கும் கிழக்கில் வந்து பெரிய வீடு, உங்கள் வீட்டை விட உயரமான வீடு அடுத்தவங்க கட்டியிருந்தாலும் உங்களை பாதிக்கும். சார் இப்போ அவங்க வசதியாக இருக்காங்க, நான் கம்மியான வசதியாக இருக்கிறேன், அவங்க பெருசாக வீடு கட்டுறாங்க, நான் சின்னதாக வீடு கட்டுறேன், நான் என்ன சார் பண்ணுறது? இதுக்கும் பரிகாரம் இருக்குது. அவங்க வீட்டு அளவுக்கு நீங்கள் ஒரு கொடி கம்பம் கட்டி உங்கள் பேரை அந்த கொடியில் போட்டு பறக்க வச்சிடலாம், அதே உயரத்துக்கு. இல்லை அதை விட ஒரு அடி உயரமாக நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய வீட்டு பில்டிங்கை விட உங்கள் வீடு ஒரு மாடியாக இருந்தாலும் 2 மாடி அளவுக்கு நீங்கள் ஒரு 5,000 10,000 செலவு பண்ணி ஒரு கொடி கம்பம் வச்சு நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தையோ இல்லை உங்கள் சாமின்னு ஒரு சாமி இருக்கும், அந்த சாமியுடைய படத்தையோ உருவத்தையோ பொறிச்சு ஒரு காவி கலரில் ஒரு கொடியை பறக்க வர்றது. அதான் அந்த சொல்லுவீங்க, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, எங்கள் தாத்தா கொடி கட்டி பிறந்தவர், இதுதான் கொடி கட்டுறதுன்றது. இன்னொன்று, கொடி கட்டினாவே உங்கள் வளர்ச்சி அதிகமாகிடும். கொடி கட்டி பறப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாரும் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு கொடி கம்பத்தில் உங்கள் பேர் போட்டு இந்த மாதிரி எப்போ உதாரணமாக ஜோதிட ரத்னா, வாஸ்து ரத்னா, ஏழுமலை ஜோதிடர், பள்ளிப்பட்டு, கள்ளக்குறிச்சின்னு போட்டு பறக்க வருங்க. அது மாதிரி பறக்கட்டும், புகழ் பரவுமே. இது செய்யலாம். இது அற்புதமான பரிகாரம், புகழ் அடைவதற்கு அற்புதமான பரிகாரம் சார். இது தாந்திரிக பரிகாரம், நிறைய பேர் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அதே போல் இந்திர திசைன்றது கிழக்கு. அப்போ இந்திரன் யார்? ஒரு ராஜா இல்லையா, ஒரு இந்திரலோகத்துக்கே அதிபதி. அப்போ கிழக்கு திசையில் சரியாக உயரமில்லாத உங்கள் வீட்டை விட உயரமான மரம் இல்லாமல் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டை உயரமாக வைக்கணும். அல்லது கிழக்கில் உயரமான பில்டிங் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டை உயரமாக கட்டணும். கட்ட முடியலன்னா நான் சொன்ன மாதிரி கொடிக்கம்மை வச்சு நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இந்த திசை பாதிக்கக்கூடாது. ஆண்களுக்கு ஆகாது, கௌரவத்துக்கு ஆகாது, அசிங்கம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும், வருமான இழப்பை கொடுத்துரும், ஆண் வாரிசுகள் அற்றுப்போகும். பெண்கள் தான் பிறக்கும் அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா. புகழ் இகழாக மாறும். அதனால் கிழக்கு எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது, சரிங்களா? கிழக்குக்கு அடுத்தது வந்தீங்கன்னா தென்கிழக்கு. அது என்ன சார்? கிழக்கும் தெற்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் தென்கிழக்கு, அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி மூலையில் தான் பெரும்பாலும் சமையல் கட்டு நம்ம வைப்போம். சமையல் கட்டு கிழக்கு பார்த்து பெண்கள் சமைக்கிற மாதிரி இருக்கணும். சமையல் கட்டு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமும் சமையல் கட்டும் ஒரே அளவு வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருந்தோம்னா நிம்மதியாக இருக்காது, வருமான இழப்பு ஏற்படும், பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். மாஸ்டர் பெட்ரூமை விட சமையல் கட்டு கண்டிப்பாக கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஆனால் ஃப்ரீனஸாக இருக்கணும், சமைக்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வேறு ஒரு மாதிரியோ அவங்களுக்கு டென்ஷனாகவோ சமைச்சாவோ அந்த சாப்பாடு சுவையாக இருக்காது. அந்த சமையல் கட்டில் மியூசிக் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு கூட நீங்கள் ஒரு சாமி பாட்டோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ கேட்டுக்கிட்டே சமைக்கும்போது நல்ல எனர்ஜி அந்த உணவில் இருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ தென்கிழக்கு பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னா தென்கிழக்கு பள்ளமாக இருக்கணும். கொஞ்சம் எல்லா வீட்டில் வடக்கை விட கொஞ்சம் உயரமாக இருக்கணும், மேற்கு விட கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும், தெற்கு விட கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும். அப்போ அக்னி மூலை பாதிக்கப்படாமல் இருந்ததுனா தான் பெண்களுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும். அவங்களுடைய பெண்களுடைய அன்பு, பாசம், அவங்களுடைய உடல் நலம் எல்லாமே அக்னி மூலையை வச்சு தான் சமைக்குது. இன்னொன்றுங்க, அக்னி மூலை தான் பள்ளியறை, உணவு அறை, உணவு இல்லையா? அப்போ அந்த அக்னி மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா
சரியான உணவு சமைக்க முடியாது. அந்த உணவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்ல எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு. அப்போ சரியான உணவு கிடைக்காம போயிடும். அப்போ அக்னி மூலையை நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கணும். சமைக்கிற அந்த அந்த புகை எல்லாமே வெளியே போகிற மாதிரி நீங்கள் வந்து சமையல் கட்டை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அக்னி மூலையில் என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா, வீட்டை விட்டு தள்ளி வேணால் நீங்கள் லெட்டின் பாத்ரூம் வச்சுக்கலாம், மலைக்குழியும் வச்சுக்கலாம். வாயு மூலையில் வைக்க முடியாத பட்சத்தில் அக்னி மூலையில் வீட்டை தாண்டி நீங்கள் வச்சுக்கலாம், வீட்டை தொடக்கூடாது. அடுத்து தெற்கு பகுதி. தெற்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே யமனுடைய திசை. யமன் பாருங்க, நம்ம யமன்றது ஒரு அரக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து யமனை யாரும் வந்து விரும்பிலாம் அழைக்க மாட்டாங்க. எப்போ யமன் வரமாட்டான்னு தான் நம்ம நினைப்போம், தவிர வந்தால் போதும்னு யாரும் நினைக்கிறதில்ல. அப்போ தெற்கு திசை, ஒரு வீட்டினுடைய தெற்கு திசை வந்து உயரமாக இருக்கணும். எல்லா திசையை விட தெற்கு பகுதி உயரமாக இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெற்கு பார்த்த வீட்டுக்கு எலிவேஷன் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணி அதில் கிளாஸ் பதிச்சு நல்லா உயரமாக்கி அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உயரமான பில்டிங்கு, உயரமான இதெல்லாம் மாடி வீடாக அந்த பக்கம் தான் ஏற்றிட்டு போவோம். அப்போ தெற்கு பகுதி உயர்ந்திருக்க வேணும். எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியை விட தெற்கு பகுதி உயரமாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதே போல் தெற்கு பகுதியில் வீட்டின் காலி இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. வீட்டினுடைய காலி இடம் அதிகமாக இருந்ததுன்னா சகோதர சண்டை வரும். ஏன், அது செவ்வாயின் பாகம். தெற்கு பகுதிக்கு அதிதேவதை வேணால் யமனாக இருக்கலாம், ஆனால் அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து சண்டை சச்சரவு சகோதரன் இந்த மாதிரி காரக கிரகமாக வைக்கிறார் இல்லையா. அதனால் வந்து அதிகமாக தெற்கு பகுதியில் காலி இடம் இருக்கக்கூடாது. தெற்கு பகுதி ஒரு 10 அடி இருக்குதுன்னா வடக்கு 12 அடி இருக்கணும் காலி இடம். வீட்டினுடைய காலி இடங்கள் தெற்கு பகுதி அதிகமாக இருந்தால் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது, சண்டை வரும், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், இரத்த குறைபாடுகள், இரத்தத்தால் ரத்தம் உறைதல், ரத்தத்தில் வந்து அணுக்கள் குறைவுன்னு மாதிரிலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுங்களுக்கு வரும். அதனால் நம்ம தயவு செஞ்சு தெற்கு பகுதியில் அதிகம் காலியிட விடாதீங்க. ஏன்னா தலைவாசல் வந்து தெற்கு பகுதி தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த 10 அடி பேஸ் விட்றீங்கன்னா வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிகமாக 1 அடி 2 அடி சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டிக்கணும். சார் 5 அடி தான் விடணும்னா அங்கே 6 அடி, வடக்கு பக்கம் 6 அடி விடணும், 1 அடியாவது சேர்த்து விடணும். அப்படின்னா தான் அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது தென் மேற்கு. தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சந்திக்கிற மூளைக்கு பேர் தான் தென்மேற்கு மூலை. அதுக்கு பேர் நைருதி மூலை அல்லது நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி அரக்கனுடைய மூலை, ராகுகேதுடைய மூலையாக வரும் கிரகங்களில். அப்படி அந்த பகுதி தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஹைட்டாக இருக்கிறது. இதில் தான் வந்து நம்ம ஓவர் டேங்க் வைக்கணும். நம்ம வீட்டில் தண்ணி எல்லா ரூமுக்கும் தண்ணி போகிற ஓவர் டேங்க் இதுக்கு மேலே தான், அந்த ரூமுக்கு மேலே தான் அந்த தென்மேற்கு மூலையில் தான் ஓவர் டேங்க் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும், தேவையில்லாத சங்கடங்கள் வராது, நோய் நொடி வராது. பாருங்கள், ஒரு சில வீட்டில் தென்மேற்கில் போயிட்டு பாத்ரூமு, லெட்டின் குழி, தென்மேற்கில் வந்து பாத்ரூமு, குளியலறை, கழிவறை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் நோய்களின் இருப்பிடம். கணவன் மனைவி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பகுதியில் வந்து செப்டி டேங்கோ, கழிவறையோ, குளியலறையோ, குழியுடன் கூடிய கழிவறையோ தென்மேற்கு அதாவது நிருதி மூலையில் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உடனே மாற்றுங்க. அப்படி மாற்றலனா அந்த வீட்டில் வசிக்கும் அத்தனை பேர்த்துக்குமே நோய் பாதிப்பு வர்றதை நம்ம அற்புதமாக நம்ம நிறைய வீடுகளில் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து சரி பண்ணி அப்புறம் வாய்மொழிக்கு மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் அடுத்தது வந்து மேற்கு பகுதி. மேற்கு வந்து யாருடைய பகுதினா வருண பகவான். இந்த மேற்கு வந்து வருணன்னா மழைக்கு அதிபதியானதான் வருணன். அப்போ அந்த மேற்கு பகுதியும் ஒரு வீட்டினுடைய பகுதியில் உயரமாக இருக்கணும். அப்போ தெற்கு விட கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும், 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வாட்டம் காட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அதை. அப்போ மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால் நிலையான தொழில் அமையாது. சரிங்களா? அப்போ மேற்கு பகுதி யாருடைய பகுதி? சனி பகவானுடைய பகுதி. அதனால தான் தொழில் சொல்கிறோம். தொழில் வந்து தொழிலுக்கு வந்து காரகரகது சனி பகவான் தான். அப்போ அந்த ஒரு வீட்டுடைய மேற்கு பகுதி பள்ளமாக இருந்ததுன்னா அந்த வீடு சரியான சுபிட்சத்தை தராது. அப்போ உங்கள் வீடு 2 அடுக்கு மாடிங்கன்னா அவங்க வீடு இப்போ நம்ம வீட்டை விட நம்ம வீட்டை விட 1 மாடி கட்டியிருக்காங்க மேற்கு பகுதினா அது நமக்கு வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அவங்க எப்போ வந்து 2வது மாடி கட்டுறாங்களோ அப்போ தான் உங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய வீட்டில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் அனுபவத்தில் தான் சொல்கிறது, நம்ம எந்த நூல்லையும் படித்து நம்ம பண்ணுறதில்ல. அப்போ ஒரு வீட்டினுடைய மேற்கு பகுதி சனி பகவானுடைய பகுதி, அந்த இடத்துல வந்து தான் நீங்கள் வந்து அந்த மேற்கு பகுதியில் தான் நீங்கள் வந்து மாஸ்டர் பெட்ரூமு, கூடுதல் பெட்ரூமு, அப்புறம் பூஜை அறை. மேற்கு பகுதினா அந்த 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 மேற்கு பகுதியை ஒட்டி வரக்கூடிய எல்லா ரூம்ஸ் எல்லாமே அப்படி தான் வரணும். மேற்கு பகுதியில் தான் எல்லா அறைகளும் அமைக்கணும். பூஜை அறை உள்பட கூட வடமேற்கில் தான் அமைக்கணும். அதனால்
மேற்கு பகுதியில் தான் மாஸ்டர் பெட்ரூமு, கூடுதல் பெட்ரூமு, அடுத்தது வந்து கழிவறை, அப்புறம் வந்து குளியலறை எல்லாமே மேற்கு பகுதியில் அமைக்கலாம். அது வந்து தென்மேற்கில் தான் மாஸ்டர் பெட்ரூம் அனுப்பிச்சு அப்புறம் அடுத்தடுத்த ரூம்ஸும் வச்சுக்கலாமா அப்படி. அடுத்தது பார்த்திங்கன்னா வடமேற்கு, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதி. இது வந்து வாயு பகவானுக்குரிய பாகம். அந்த நவகிரகங்களில் ராகு கேதுக்குடைய ஆதிக்கம் உள்ள இடம். இப்போ இந்த ஏன் கேது அப்படி அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, டைஜஷன் பண்ணுறது, செரிமானம் பண்ணுறது, நாம் பண்ணக்கூடிய அந்த கழிவுகளை வந்து செரிமானம் பண்ணக்கூடிய இடம். மலைக்குழி எல்லாமே வாயு மூலம் தான் போட்டிருப்பாங்க எல்லா வீட்லேயுமே. பெரும்பாலும் 100 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் அக்னிமூலையில் போயிருக்கும். ஆப்போசிட்டு வாயு மூலில் மலைக்குழி போட முடியலனா நேர் ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து அக்னிமூலையில் மலைக்குழி போட்டுக்கலாம். வீட்டை தள்ளி இருக்கணும். 10 அடி 20 அடி தள்ளி தான் அந்த மாதிரி அமைக்கணும். ஆனால் ஆல்ரெடி வாயு மூலை போட்டிங்கன்னா வீட்டுக்கு கீழேயே நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. வாயு மூலையில் மலைக்குழியோ கழிவறையோ குளிரறையோ அமைச்சிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூஜை அறை அமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிக்கல். அப்படின்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் பார்த்தோம், ஒருத்தர் பேசுகிறாரு, ஈசானியத்தில் பூஜை அறை பெரும் தொந்தரவு கொடுக்குன்னு சொல்கிறாரு. நம்ம வாஸ்து நூல்களில் அப்படி இதுவரை வந்த 1900 வந்த நூல்களில் பெரும்பாலும் இல்லை. முதல் தரமான பூஜை அறை அப்படின்னா ஈசான்யம் தான். என்ன ஒன்று, ஈசான்யத்தில் நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறை வைக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு கதவு போடாது. கதவு போடாமல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி வேணால் பண்ணலாமே ஒழிய பூஜை அறைக்கு கதவு போடாமல் சுத்தமாக லாக் பண்ணாமல் பேஸ் விட்டு மணி ஆடுற மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆக மொத்தம் பூஜை அறையிலேருந்து நம்ம எனர்ஜி வீட்டுக்கு வர்ற மாதிரி கதவு சுத்தமாக அடைச்சி போடக்கூடாது. ஈசானியத்தில் கண்டிப்பாக பூஜை அறை வைக்கலாம். அது அந்த பகுதி வரும்போது சொல்கிறேன். அடுத்து வடமேற்கு அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு மேற்கு சந்திக்க இடம். அங்கே வந்து நீங்கள் பூஜை அறை வச்சுக்கலாம். பூஜை அறை வச்சிங்கன்னா செவ்வாய் வெளியில் நீங்கள் கல்பனை ஏற்றினா போதும். டெய்லி சாமி கும்பிட்றதாலும் கும்பிடலாம், தப்பில்லை. ஆனால் ஈசானியத்தில் வந்து இது வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பூஜை அறை வைக்கலாம், கழிவறை அங்கே தான் வைக்கணும். இன்னொன்று, கழிவறைக்கும் பூஜை அறைக்கும் இடையில் அந்த பெட்ரூமுக்கும் இந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் வந்து கழிவறை குளியலறை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பெட்ரூம் இருக்கும், இடையில் வந்து பூஜை அறை வைப்பாங்க. ஏன்னா அது வந்து பேஸ் 4 பேர் தங்க நின்று ஒரு 5 அடி 6 அடியில் உள்ளே போய் சாமி கும்பிட்ற வைப்பாங்க. அந்த மாதிரி ரூம் அமைச்சு பண்ணுவாங்க. அது பண்ணலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இந்தாண்ட கழிவறை இருக்குது, இந்தாண்ட பெட்ரூமுக்கு இடையில் வந்து பூஜை அறை வைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடம்புலே எல்லாமே லேயராக தான் இருக்குது. எல்லாமே உடம்புல மலம் இருக்குது, நல்லது சத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது தனித்தனி இதில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக பாதிப்பை தராது. அதனால் அந்த மலைக்குழி, அந்த கழிவறை, அந்த குளியலறைக்கு அந்த செவத்துக்கு பக்கத்துலேயே பூஜை அறை வைக்கலாம்னா கண்டிப்பாக வைக்கலாம், தப்பில்லை. ஏன்னா செவரு வச்சிடுறோம், அந்த இது வேவ்ஸ் இங்கே வரப்போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக வைக்கலாம். அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்காக குழப்பிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செவத்துலேயே வந்து பூஜை அறை வச்சுருவாங்க, கப்படு மாதிரி வச்சு. அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வடக்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு வந்து குபேரனுடைய திசை. எந்த வீட்டில் வடக்கு பகுதியில் உயரமான மரங்களோ உயரமான பில்டிங்கோ இருந்தால் நம்ம வளர்ச்சி தடைப்பட்டுரும். அதனால் நம்ம வீட்டுக்கும் வடக்கு பகுதியில் உயரமாக எந்த பொருளும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. வடக்கு பகுதி காலியாக இருக்கலாம். அப்போ காலின்னா சார் இந்த மாதிரி வந்து பேஸ் விட்டுடலாம், இது ஹால் அப்படின்னு அது விட்டுடலாம். வடக்கு பகுதியில் வந்து நல்ல வாசனை இருந்த மலர்கள், இந்த மாதிரி செடிகள் வச்சு வழிபடலாம். வராண்டா வைக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வடக்கு பகுதியில் பெரும்பாலும் அதிகமாக பாரம் ஏற்றக்கூடாது, பாரம் வைக்கக்கூடாது. அது மாதிரி இல்லைன்னா செல்வாக்கு அதிகமாக. ஏன்னா வடக்கு பகுதி வந்து குபேரனுடைய திசை. இன்னொன்று, கிரகங்களில் குரு பகவானுடைய பகுதி. அப்போ குரு வந்து பணத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து வடக்கு பகுதி. அப்போ ஒரு வீட்டில் வடக்கு பகுதி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா உயரமாக இருக்கக்கூடாது. அப்போ வடக்கு பகுதியில் குப்பை கூட இருக்கக்கூடாது. குப்பை இல்லாமல் நம்ம வாசனை இருந்த அமைப்பாக வச்சுக்கணும். அடுத்து வடகிழக்குன்றது ஈசான்யம். இப்போ இந்த ஈசான்யம் தான் மெயின். வீட்டில் எல்லா ரூம்ஸை விட வடக்கு பகுதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது ரூமு தரையாகட்டும், அதாவது மாடி ஆகட்டும், எதாக இருந்தாலும் தென்மேற்கு உயர்ந்து வடகிழக்கு தாழ்ந்துருக்கணும். தென்மேற்கில் கண்டிப்பாக வடகிழக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஜை அறை வைக்கலாம், தப்பே இல்லை. தென்மேற்கு வந்து உயரமாகிடணும். தென்மேற்கில் என்ன சார் வைக்கலாம்? ஸ்டோர் ரூம் வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், அதாவது வீட்டு தலைவன் தலைவி அங்கே தான் படுக்கணும். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் அப்பா அம்மா அங்கே தான் படுக்கணும். அப்போ படுத்தா தான் அந்த வீட்டில் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். இதுவே அந்த தென்மேற்கில் கொண்டு ஒரு பிள்ளையை படிக்க வச்சிங்கன்னா, குழந்தைய போய் இப்போ அங்கே பெட்ரூமில் படுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் பேச்சு கேட்காது.
நீங்கள் அற்புதமாக ஒன்று ஒரு புள்ள பேச்சு கேட்கல அப்படின்னா அவனை வந்து ஈசானியத்தில் படுக்க வைங்க, ஹாலில் படிக்க வைங்க, இல்லை வடமேற்கில் படுக்க வைங்க. கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்பான். பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்காததுக்கு காரணம் தென்மேற்கில் படுக்க வைக்கக்கூடாது வீட்டில். அடுத்து வடகிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது வடகிழக்கில் ஈசானியத்தில் கண்டிப்பாக பள்ளமாக இருக்கணும். சார் வீட்டில் வந்து எல்லா தோஷமும் போகணும் ஒரு பரிகாரம் அப்படின்னா உங்கள் வடமேற்கு அந்த தென்மேற்குலேருந்து நேராக கோடு போட்டிங்கன்னா வடகிழக்கு வரும். இந்த ஈசானியத்தில் ஒரு 2க்கு 2 பள்ளம் எடுத்து நல்ல தண்ணி வர மாதிரி, தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பள்ளம் போட்டு அதை வந்து நல்லா சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி அந்த நல்லா குடிக்கிற தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த வீட்டினுடைய எல்லா தோஷமும் அந்த தொட்டிக்கு போயிடும். இல்லைனா அருகுமுல்லை வந்து 2க்கு 2 அழகாக வளர்த்துட்டு வரலாம், ஈசானியத்தில் வளர்த்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து வீட்டினுடைய தோஷங்களை போகும். எது எப்படி போனாலும் ஒரு வீட்டை கட்டும்போது மனையடி நல்ல அளவுகளாக இருக்கணும். நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீளம், ஒரு வீட்டினுடைய நீளம் எடுக்கிறீங்க, அந்த அளவு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க நன்மை தீமைன்னு, அந்த அளவாக இருக்கணும். அதே போல் நீளமும் நன்மை தீமை வரக்கூடிய அளவாக இருக்கணும். ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ஒரு எண் வரும். அந்த எண்ணை 9ஆல் வகுக்கணும். 9ஆல் வகுத்து 16 பொருத்தம் சோடச மனை பொருத்தம் அப்படின்னு ஒரு இது. அந்த 16 பொருத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 5 பொருத்தம் பார்க்கலாம். 16வது பொருத்தம் என்ன அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது உங்கள் நட்சத்திரத்துக்கும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கும் 3, 5, 7, 9வது நட்சத்திரமாக வரக்கூடாது. அதே போல் மனைக்கு 16 பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் ஒன்று இருக்கும், அந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 3, 5, 7 நட்சத்திரமாக வரக்கூடாது. பதைதாரியாகவோ அதாவது விபத்து தாரியாகவோ பிரத்யேக தாரியாகவோ வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த மனை உங்களுக்கு சரி வர்றது. அந்த வீட்டில் ஒரு 5 பேர் 7 பேர் இருக்காங்க, அதில் வந்து 5 பேர்த்துக்கு நல்லா வருது, ஒரு 3 பேர்த்துக்கு மட்டும் வதைதாரியாக வருது, தப்பே இல்லை. அதிகபட்சமாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 16 பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தமும் அதில் வரும், அதே போல் லக்ன பொருத்தமும் வரும். இதெல்லாம் 16 பொருத்தத்தில் வருது. வாஸ்துவில் 16 பொருத்தம் சோடச மனை பொருத்தம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளுமே மனையடி சாஸ்திரமே இல்லை. இருக்கிற இடத்துல வீடு கட்டணும், நம்ம இடத்த ஏன் விடுவானா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதே போல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஈர்த்துட்டு இருக்கும், அதை சரி பண்ணி சதுரமாக தான் இருக்கணும். எந்த வீடு கட்டினாலும் சதுரம் அல்லது செவகத்தில் தான் வீடு இருக்கணும். ரவுண்ட்லேயோ ஒரு பக்கம் ஈர்த்துக்கிட்டோ அப்படி இருந்தால் அந்த வீட்டில் சரியான எனர்ஜி வேலை செய்யாது. அதனால் 8 திக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு இந்திரனுக்குரிய திசை, அதே போல் அக்னி வந்து அதாவது அக்னி மூலம் வந்து அந்த அக்னி பகவானுக்குரிய திசை, தெற்கு வந்து யமனுக்குரிய திசை, அதே போல் தென்மேற்கு வந்து நிருதி பகவானுக்குரிய திசை, மேற்கு வந்து வருணன், அதே போல் வடமேற்கு வந்து பார்த்திங்கன்னா வாயு பகவான், வடக்கு வந்து குபேரனுடைய திசை, அதே போல் ஈசான்யம் வந்து ஈசான்ய பகவானுக்குரிய திசை. இந்த 8 திக்கும் பாதிக்கப்படாமல் ஒரு வீடு கட்டிட்டோம்னா கண்டிப்பாக நாம தான் கோடீஸ்வரன்றதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அப்போ இந்த வீடு கட்டுற அமைப்பு எப்படி சார் கிடைக்கும்? இன்னொன்று, ஒரு வீட்டை அமைக்கிறதுல எந்த பக்கம் வாசல் வைக்கிறதுன்னு ஜோசிட்டு போகிறதுக்கு மெயின் காரணமே தான். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லக்னம் இருக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துடைய திசையிலே வீடு கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அனுபவத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா 4ஆம் இடம் தான் வீடுன்னு வருது. 2ஆம் இடமும் வீடு, சின்ன வீடு, சின்னதாக கட்டுற வீடு, பெரிய பங்களா மாதிரி கட்டுறது 4ஆம் வீடு. அந்த 4ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது 145 வீட்டு கூட அந்த அமைப்பு வரல. ஆனால் இதுவே நீங்கள் பிறந்த லக்னத்தை கேட்டு நீங்கள் மேஷ லக்னத்தை பிறந்துக்கிறீங்களா, கிழக்கு வாசல் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், 190% நல்லா வருது, 10% ஃபெயிலியர் ஆகுது. அது எல்லாத்துக்கும் உண்டானது. நீங்கள் வந்து பிறந்த லக்னம் சரி ஒன்றும் வேணாம், நீங்கள் ரிஷப லக்னத்தை பிறந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெற்கு அல்லது வடக்கு வாசல் வீட்டில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள். மிதுன லக்னத்தை பிறந்திருக்கீங்களா, கண்டிப்பாக மேற்கு அல்லது கிழக்கு வாசல் உள்ள வீட்டில் தான் நீங்கள் பிறந்திருக்கணும். செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இது ஏன்னா இப்போ இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மேஷ லக்னக்காரங்க ஜாதகம் பார்க்க வராங்க, சார் நீங்கள் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டுவேன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டுருவார். அவர் என்ன பண்ணுவார், மேப்லாம் போட்டுருவார். திரும்ப இன்னொரு ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது, ஏங்க மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் வந்து கடகராசியாக வருது, நீங்கள் வடக்கு வச்சு வீடு கட்டுங்க, நேராக தீடு எண்டு வருவார். சுந்தரராஜனையா சொல்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் குழம்பிட்டு இருக்கும்போது, ஏன் நான் சொல்கிறது கேட்குறியா அவர் சொல்கிறது கேட்குறியா, நீ எந்த வீட்டில் பிறந்தமா அப்புறம் எடுப்பேன், நீ என்ன லக்னம் பார்த்து நீ இந்த வீட்டில் தான் பிறந்திருக்கணும், கிராமமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும். ஆமாங்க, நான் வடக்கு வாசல் தான், நான் வந்து கிழக்கு வாசல் தாங்க பிறந்தேன், எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ கிழக்கில் வச்சு கட்டு, கிழக்கு வாசலே வை, நல்லா இருப்பப்போ அப்படி பண்ணுறது. இந்த மாதிரி அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்னத்தினுடைய அந்த திசையில் வீடு கட்டுங்க, அற்புதமாக இருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், மேஷம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க, லக்னம் தான் எடுத்துக்கணும், நீங்கள் ராசி எடுத்துக்கூடாது. மேஷ லக்னமாக அவங்க கிழக்கு
தலைவாசலாக வச்சு மேற்கு தோட்டத்தை சொல்லி வச்சு வீடு கட்டுங்க, நல்லாயிருக்கும். ரிஷப லக்னம்னா தெற்கு திசை. அதே போல் இது மிதுன லக்னமா மேற்கு திசை, கடக லக்னம்னா வடக்கு திசை. அதே போல் திரும்பவும் சிம்ம லக்னத்துக்கு கிழக்கு, அப்படியே கன்னி லக்னத்துக்கு தெற்கு, துலா லக்னத்துக்கு மேற்கு, திரும்பி விருச்சிக லக்னத்துக்கு வடக்கு, அப்படியே தனுசு லக்னத்துக்கு வந்து கிழக்கு, மகர லக்னத்துக்கு தெற்கு, கும்ப லக்னத்துக்கு மேற்கு, மீன லக்னத்துக்கு வடக்கு. இந்த திசை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் வீடு கட்டும்போதே ஐடியா பண்ணேன் எப்படி நமக்கு எந்த வாசல் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நாம் ஜோசியர் நீங்கள் ஒன்று எல்லாத்துக்கும் சொல்லிவிடலாம், நமக்குன்னு வரும்போது நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. அப்போ நமக்கே ஒரு குழப்பம் வரும். நாங்கள் வீடு ஒரு 5 வருஷமே நான் கட்டும்போது தமிழ்நாட்டில் எந்த ஜோசியர்லாம் பெரிய ஜோசியராக யார் வாஸ்து நிபுணர்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஆளாக ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போல்லாம் வந்து மீடியா இல்லைங்க. அப்போ புக்ஸ் வரும், ஜோதிட அரசு நிறைய புக்ஸு வந்து வரும், பாலஜோதிடம் நூல்கள்லாம். அதில் வந்து சில ஆர்டிக்கல் எழுதுவாங்க பெரிய பெரிய வாஸ்து நிபுணர்கள்லாம். அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க கேட்டு கட்டும்போது தான் அப்புறம் அவங்களும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ நாம் தனியாக அதுலேருந்து ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அப்படி பண்ணும்போது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லா லக்னத்துக்குமே நம்ம திசை சொல்லிட்டோம். இந்த திசை தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ கட்டின வீடு சொல்லுங்கள், பூர்வீகத்தில் நீங்கள் எந்த வீட்டில் பிறந்தீங்களோ அந்த திசையினுடைய அந்த லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய திசை தான் நீங்கள் அந்த வீட்டில் தான் பிறந்திருப்பீங்க. இன்னொன்று சரியாக கவனிக்க போனால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பார்த்துட்டு யார் யார் கூட இருந்தாங்க அப்படின்றத சொல்லலாம் ஜாதகத்தில். சரிங்களா? அதனால் வாஸ்து விட்டு இடைய போகக்கூடாது. அதே போல் இந்த 8 திக்கையும் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகம் தான் கூட நீங்கள் வந்து நம்ம யோகநாத் குருஜியோடைய யூடியூப் சேனல், நம்முடைய எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்துடைய சேனல் இருக்குது, அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி, வணக்கம். இன்னொரு அற்புதமான செய்தி, மிக சிறப்பாக பேசிய ஐயா கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்களுக்கு மதிப்புக்குரிய குருநாதருடைய சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செலுத்துவார்கள்.